ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து எல்ஜியில் 190 180 லிட்ரு, அதாவது ஸ்டார்டிங் சைஸ். இது 180ன்றது வந்து ஸ்டோரேஜ் வால்யூமு, 190ன்றது வந்து க்ரோஸ் வால்யூம் இருக்கும். இது ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு மைல்டு லீக்கேஜ் கூலிங் காயில் ஆயில் வந்து மேலே வந்து லைட்டாக வந்து கசிஞ்சிருக்கு. ஆனால் அது எங்கே லீக்கேஜ்ன்றது எக்ஸாக்டாக வந்து நமக்கு தெரியாது. அதாவது கேஸ் சார்ஜிங் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு 20 டேஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புது கூலிங் காயில் போடுறோம். இதில் வந்து MA45 கம்ப்ரஸர் இருக்குது. இதோட ரேஞ்சு அப்படின்னா ஒரு 200 லிட்டர் வரைக்கும் வரும். அதாவது சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அது. இதோட கூலிங் காயில் மாடல் அப்படின்னா 181 சைஸ் இதோடது. இதுக்கு வந்து புது கேப்லர் நம்ம வந்து போடுறோம். ஒரு 9 ஃபீட் கேப்லரு 0.36 சைஸ் வந்து நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து கேப்லர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெல்டிங் வச்சுருவோம் வெளியிலேயே. அதுக்கப்புறம் வந்து உள்ள காயில் வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த பைப்பு வந்து நம்ம வெளியில் எடுத்துடுறோம். அந்த கூலிங் காயில் வர செக்ஷன் பைப்பு, ரிட்டன் பைப்பு மட்டும் நம்ம வந்து உள்ளே வந்து வெல்டிங் வைக்க வேண்டியிருக்கும். ஃப்ரிட்ஜு பாக்ஸ்க்குள்ளே நம்ம வெல்டிங் வைக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வெல்டிங் வைக்கணும். அதாவது வைக்கிறப்போ அந்த ஹீட்டுக்கு வந்து சைடு வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். அதாவது ஒருத்தர் வைக்கிறாங்க அப்படின்னா இன்னொருத்தர் ஹெல்ப்புக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ஒர்க் பண்ணுறப்ப மட்டும். மீதி ஒர்க்குக்கு ஆள் தேவையில்லைனா கூட இதுக்கு வந்து அந்த ரேக் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா பிடிக்கிறதுக்காக ஒரு ஆள் கண்டிப்பாக தேவைப்படும். நல்லா நீட்டாக வந்து கம்பி வந்து அந்த பைப்பெல்லாம் வந்து நீட்டாக வந்து எம்ரி பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் பண்ணோம். அதில் வந்து பச்சை ரப்பர் நிறையா இருந்தது. பாக்ஸ் உள்ளே கூட மேலே வந்து அதிகமாக கருப்பு கலரில் பச்சை ரப்பர் மாதிரி இருக்கும். அதாவது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபங்கஸ் இதெல்லாம் எதுவும் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுப்பாங்க அது மாமூலாக. ஃப்ளேம் வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரே லெவலில் கொடுத்துட்டு சீக்கிரம் வெல்டிங் வச்சுட்டு நம்ம வெளியில் வர்றது தான் பார்க்கணும். வெல்டிங் பண்ணுறப்போ நம்ம வந்து வெளியில் கவனம் செலுத்துறதோ இல்லை வெளியில் பேசிகிட்டு இருக்கிறதோ பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா பாக்ஸ் உள்ள வந்து அந்த இது மெல்ட் ஆகிடும். சில டைம் வந்து அப்படியே ஃபயர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். இதுக்கு மேலே நம்ம அந்த கூலிங் காயில் வந்து நீட்டாக வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புது ஸ்ட்ரெயினர் போடுவோம். இதுக்கு வந்து ஆர்டினரி ஸ்ட்ரெயினர் தான் நம்ம போடுறோம். கண்டென்சர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்ரு தான். இன்னர் வந்து டம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை. காயில் ஃபிட் பண்ணிவிட்டு புது ஃபில்ட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேக்யூம் வச்சுட்டு நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். దేనికి తిప్పుతున్నావాడా? పోవాలి కదా లోపలికి.
రుద్దుతానే ఉన్నావు, అంత ఫ్లెక్స్ పెట్టేస్తే ఇంకెట్ట నీకు వెల్డింగ్ అందుతుంది. ఎందుకంత అంత ఫ్లెక్స్ ఎవరిన వాడతారా? ఎందుకు ఫోన్ చేయ ఒకసారి. வெல்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வந்து வேக்யூம் வைக்கிறோம். கம்ப்ரஸர் வேக்யூம் தான். ஒரு வேளை வேக்யூம் பம்ப் இருக்குது அப்படின்னா, ஒரு வேக்யூம் மோட்டர்னால் நம்ம ஒரு 7 நிமிஷம் 5 நிமிஷம்னா கூட சரியாக போய்டும். நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு கேஸ் அதிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து மேக்ஸிமம் அப்படின்னா ஒரு 10 PSIலே நமக்கு வந்து கூலிங் வந்துடும். 134 கேஸ் தான் ஸ்டார்டிங். நமக்கு வந்து அந்த மைனஸ் அந்த க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபுல் வேக்யூம்லேருந்து நம்ம கேஸ் லெவல்னால் ஒரு 10 PSIக்குள்ளேயே நமக்கு வந்து கூலிங் நல்லா வந்துடணும். 10 PSI வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நமக்கு வந்து ஷீட் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ஐஸ் கட்டியிருக்கு. இந்த ரேஞ்சு வந்தால் தான் நமக்கு வந்து தெர்மாஸ்டாட்டருக்கு கூலிங் கட்டும், நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கட் ஆஃபும் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.